சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வாசவந்தி உட்கார். ஏசவந்தி ஒரு மாதிரியா இருக்க? அது ஒண்ணும் இல்ல பாட்டி, நேத்துல இருந்து தமிழை பார்க்காம ஒரு மாதிரியா இருக்கு. பூர்ணிமா வேற கோவப்பட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான்னு சொன்னாங்களா, அதனால அவளுக்கு ஃபோன் பண்றதுக்கும் எனக்கு கஷ்டமா இருக்கு. அப்படின்னா நாம ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடலாண்டி. எதுக்கு பாட்டி, அவ ஏதாவது தப்பா நினைக்க போறா. அவளே நம்ம எல்லாரும் வேண்டான்னு சொல்லி தானே அங்க கிளம்பி போயிட்டா. போன இடத்துலயும் நம்ம பின்னாடியே போய் நின்னா அது தப்பாயிடும் பாட்டி. சொல்ல மறந்துட்டு பாட்டி, நேத்து சிந்துவோட அம்மா போன்ல பேசினாங்க. அப்படியா? எப்படி இருக்காங்களா? நேத்து தான் ஏதோ பணம் கட்டியிருப்பா போல, இன்னைக்கு ஆபரேஷன் வச்சிருக்கிறதா சொன்னா. நம்ம அப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடலாமா? உடம்பு சரியில்லாம படுத்திருக்கிறவங்கள போய் பார்த்தா கொஞ்சம் தெம்பா இருக்கும்ல. எப்ப போலான்னு சொல்லு. சொல்றேன் பாட்டி. வாடா மாமா. உட்காரு. எங்கத்த போறீங்க? ஒன்னும் இல்ல அத்தை, நேத்து என் கூட காம்படிஷன்ல கலந்துக்கிட்ட ஒரு பொண்ணோட அம்மாவுக்கு இன்னைக்கு ஆபரேஷன். ஓஹோ, ஹார்ட் ஆபரேஷனுங்கிறதுனால சும்மா பயந்துகிட்டே இருக்கா. அதனால போய் பார்த்து ஒரு 4 வார்த்தை ஆறுதலா பேசிட்டு வரலான்னு பேசிட்டு இருந்தோம். ம், ராஜி, அந்த ஆபரேஷனே செவ்வந்தி புண்ணியத்துல தான் நடக்குது. நேத்து செவ்வந்தி என்ன பண்ணான்னு கேக்கலையே? என்னம்மா சொல்ற? ஆமாண்டா, அந்த அம்மாவுக்கு ஆபரேஷனுக்கு காசு வேணும்னு தான் அந்த பொண்ணு போட்டியிலேயே கலந்துட்டு இருந்திருக்கா. கடைசியில அவளுக்கு 2வது பரிசு தான் கிடைச்சது. 2வது பரிசுக்கு அவ்வளவு காசு வராதுல்ல. அதனால செவ்வந்தி அவ வாங்கின முதல் பரிச அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டா. ஆ, ஏமா, முதல் பரிசு ஏதோ பெரிய தொகையால கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆமாண்டா, 5 லட்சம் ரூபாய் முதல் பரிசு. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அப்படியே தூக்கி கொடுத்துட்டா. ஏமா, எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்க. இதுக்கு நீ சந்தோஷமாவில் இருக்கணும். ஆனா உன் முகத்தை பார்த்தா ஒன்னும் சந்தோஷமே தெரியலையேம்மா. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல மாமா, சந்தோஷமா தான் இருக்கேன். அவ எப்படிடா சந்தோஷமா இருப்பா? நேத்துல இருந்து புள்ளைய காணோம், கண்ணுல காட்டல. புள்ளைய தூக்கிக்கிட்டு அவ பாட்டுக்கு கோவிச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. பெத்தவளுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்குமா இருக்காதா? எப்ப வராளாம் அவ? ஆ, தெரியல அத்த. வரேன்னு சொல்லிட்டு போனா, ஆனா எப்ப வரான்னு தெரியல. பாட்டி, பூர்ணிமாக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்கலாமா எப்ப வரான்னு? இதுக்கு எதுக்கு என்ன கேட்டுக்கிட்டு? போனை போடு. ஏதோ அவ பெத்தவளாட்டம் கோவிச்சுக்கிட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டா. கூப்பிடு. என்ன செவந்தி, என்னாச்சு? ஸ்விட்ச் ஆஃப்னு வருது பாட்டி. அப்போ ரகுவுக்கு போனை போடு. அவன் பக்கத்துல தானே இருப்பான். ஆ, பாட்டி, ரகுவோட நம்பரும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. 2 பேரும் போன் ஆஃப் பண்ணிட்டு எங்க போனாங்கன்னு தெரியலையே. 2 பேர் போனும் வேலை செய்யலன்னா எங்க போயிருப்பாங்க? பாட்டி, நான் வேணும்னா பூர்ணிமாவோட அப்பா அம்மாக்கு யாருக்காவது ஃபோன் பண்ணி கேட்கட்டுமா? அவங்களுக்கு எதுக்கு செவந்தி போன் பண்ணிக்கிட்டு? போனை போட்டா கீரை வாங்க போயிருக்கா, காய் வாங்க போயிருக்கான்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க.